வணக்கம் மாணவர்களே. தமிழ் மொழிக்கும் மற்ற மொழிகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? முதலில் மொழி என்பது தன்னுடைய கருத்தை மற்றவனுக்கு சொல்வதற்காகத்தான் மொழி உருவானது. ஆரம்பத்திலே அங்க அசைவுகளை மனிதன் பயன்படுத்தினான். அது போதவில்லை. பிறகு சொற்களாக மாற்றினான். பிறகு சொற்றொடர்களாக மாற்றினான். நாம் நம்முடைய எண்ணத்தில் எழும்பக்கூடிய செய்திகளை, இன்பங்களை, துன்பங்களை மற்றவர்களுக்கு பகிர வேண்டும். அப்படி பகிர்வதற்காகத்தான் மொழி ஏற்பட்டது. நான் சொல்ல புரியுங்களா? இந்த இன்பத்தை ஒருவன் வெளிப்படுத்தும் போது இன்பம் அதிகமாக அவனுக்கு ஏற்படும். துன்பத்தை மற்றவனுக்கு வெளிப்படுத்தும் போது துன்பம் அவனுக்கு குறையும். இது ஆண்டவன் கொடுத்த வரப்பிரசாதம். சரி, இந்த மாதிரி மொத்த செய்திகளையும் உலக மக்களுக்கு, உலகத்தில் வாழும் மனித ஜீவராசிகளுக்கு மொத்தத்தில் அறத்தை பற்றிய நூல் திருக்குறள். மற்ற மொழிகளிலே பொருளாதாரத்தை சேர்ப்பது எப்படி என்ற நூல் இருக்கும், புரியுங்களா? அல்லது இன்பமாக வாழ்வது எப்படி என்ற செய்திகள் இருக்கும், புரியுங்களா? கல்வியை பற்றி செய்தி இருக்கும், புரியுங்களா? ஆனால் மொத்தத்தையும் அதாவது ஒரு தமிழனுக்கு மட்டுமல்லாமல் உலகத்தில் வாழும் மொத்த மனிதனுக்கும் எழுதப்பட்ட நூல் தமிழ் நூல்கள் தான். அது கடவுளாக இருந்தாலும் சரி, கல்வியாக இருந்தாலும் சரி, உலகமாக இருந்தாலும் சரி, மொத்தத்தையும் அடக்கி திருக்குறளில் எழுதினார்கள். ஆனால் நாம் திருக்குறளில் என்ன விஷயம் இருக்கிறது என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மொத்தத்தில் திருக்குறளில் எல்லாம் இருக்கிறது என்று நாம் சொல்கிறோமே தவிர என்ன இருக்கிறது என்பதை யாருக்கும் சத்தியமாக புரியாது. ஒரு ஜென்மம் எடுத்தால் கூட முழுவதுமாக திருக்குறளை பற்றி நாம் தெரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா திருக்குறள் நாம் படிச்சுட்டு மனப்பாடமாக சொல்லலாமே தவிர ஒவ்வொரு குறளுக்கும் உள்ள விளக்கம் என்பது மிகப்பெரிய ஆழமான சிந்தனையுடைய கருத்துக்களாக இருக்கும். அதாவது ஒரு மனிதன் என்பவன் சிந்தனை பண்ணக்கூடிய அறிவு படைத்தவன். அதுதான் 6ஆம் அறிவு. இந்த 6ஆம் அறிவு பெற்ற மனிதன் சிந்தனை பண்ணக்கூடிய அறிவன் மொத்த ஜீவராசியிலே ஓரறிவு முதல் 6 அறிவு வரை படைத்த மனிதன், 6ஆம் அறிவு பெற்ற மனிதன் மற்ற ஜீவராசிகளை விட உயர்ந்தவனாக இருக்கிறான். ஏனெனில் சிந்தனை செய்யக்கூடிய அறிவு. அப்பேற்பட்ட சிந்தனை செய்யக்கூடிய மனிதன் என்ன நினைக்கிறான்? தான் வாழும்போது பொருளை சேர்க்க வேண்டும், இன்பமாக வாழ வேண்டும், கடவுளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் எதற்காக பிறக்கிறோம், எதற்காக துன்பப்படுகிறோம், எதற்காக இன்பப்படுகிறோம், செழித்து விட்டது. இன்றைக்கி ஒரு பிரியாணியை சாப்பிட்றோன்னா டெய்லி பிரியாணியை சாப்பிட்டா சந்தோஷமாக இருக்குமா? அல்லது செக்ஸ் காமத்தில் ஈடுபட்டால் டெய்லி ஈடுபட்டால் சந்தோஷமாக இருக்குமா? இந்த இன்பம் அழியக்கூடிய இன்பம் என்று உணர்ந்து கொண்டான் மனிதன். இந்த இன்பம் அழியக்கூடியது நிரந்தரமான இன்பம் வேண்டும் மனிதனுக்கு. மனிதன் வாழ்வதற்கே இன்பமாய் வாழ்வதற்குத்தான் கடவுள் உலகத்தை படைத்து அதில் பஞ்சபூதங்களின் நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் போன்றவற்றை படைத்து மனிதன் வாழ்வதற்கான தாவர வகைகளை படைத்து வாழ வைக்கிறான். மனிதன் தன்னுடைய இயல்பினால், இயல்பாக 3 குணம் உண்டு மனிதனுக்கு: சாஸ்திரிய குணம், ராஜச குணம், தாமச குணம். இந்த 3 குணங்களின் வேறுபாடுகளினால் அவன் இரக்கமற்ற எண்ணத்தையும் மற்ற கெட்ட செயல்பாடுகளையும் நினைத்து அறம் மீறி வாழ ஆரம்பிக்கிறான். இது அத்தனையையும் மொத்தத்தில் வள்ளுவ பெருமான் சுருக்கி கூறியிருக்கிறார். அதாவது கடவுள், கல்வி, உலகம், தர்மம், தத்துவம், அரசியல், பொருளாதாரம், சட்டம், மருத்துவம், காமம், இது என்ன இருக்கிறது என்பதை தமிழ் நூல் மட்டும்தான் திருக்குறளிலே எழுதியிருக்கிறது. மற்ற தேவாரம், திருவாசகம் எல்லாம் இறைவனை பற்றி போற்றி புகழ்வதாக பாடல்கள் அமைந்திருக்கிறதே தவிர ஒட்டுமொத்த உலக சமுதாய வாழ்க்கைக்கும் ஒரு மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற அற செய்திகளை அறத்தோடு மட்டுமல்லாமல் பொருளாதாரம், இன்பம் போன்ற அனைத்தையும் சொல்லியிருக்கிறார். இதை உலக மக்களுக்கு எப்படி மொழி தமிழ் மொழியில் எழுதியிருப்பதால் தமிழனுக்கு ஒரு சில பேருக்கு தெரியும். இந்த கருத்தை எப்படி உலக மக்களிடையே பரப்புவது, இதுதான் என்னுடைய லட்சியம். இதை தமிழ் வீடியோ போட்டேன், இப்போ ஆங்கில வீடியோவும் நிறையா போட்டுக்கிட்டு இருக்கேன். ஆங்கிலத்தில் பேசும்போது வியூஸ் கம்மியாக போகுது. எனக்கு அந்தளவுக்கு ஆங்கில நாலேஜ் பேசுகிற அளவுக்கு
திறமை இல்லாவிட்டாலும் ஓரளவு கூகுள் டிரான்ஸ்லேட்டை வச்சு பேசிகிட்டு இருக்கேன். இருந்தாலும் தமிழில் ஒரு வீடியோ, இங்கிலீஷில் ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். உலக ஒட்டுமொத்த சமுதாய மக்களும் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் எழுதியவர் தான் வள்ளுவ பெருமான். தமிழிலே பிறந்து விட்டால் தமிழிலே எழுந்த தொட்டு அவர் தமிழனுக்கு மட்டும் என்று நாம் நினைக்கக்கூடாது. உலகத்தில் வாழும் அத்தனை ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் எந்த காலத்துக்கும் ஏற்ற நூல். இது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி செல்லுபடியாகும், இப்போல்லாம் செல்லுபடியாகும்னு சொல்ல முடியாது. வருங்காலம் வினைத்தொகைன்னு பேர் அதுக்கு தமிழ் இலக்கணம். முற்காலம், பிற்காலம், கடந்த காலம், எதிர்காலம், எல்லா காலத்துக்கும் உரிய நூல் அது. இந்த வினைத்தொகை எப்படின்னா ஊறுகாய்ன்னு சொல்கிறோம். ஊறிக்கொண்டிருக்கிற காய், ஊர்ன காய், ஊறுங்காய். மொத்த காலத்திற்கும் பொருந்தக்கூடிய இதுதான் திருக்குறள். அதில் உள்ள ரகசியத்தை அடிப்படை சொல்லி என்று முடிக்கிறேன். அதாவது சிந்தனை செய்யக்கூடிய மனிதன் ஏன் சிந்தனை அறிவு வந்தது, எப்படி 6ஆம் அறிவு மனிதனுக்கு வந்தது, மனிதனோட உருவ அமைப்பை வைத்து அவனுடைய அறிவு திறனையும் வகுத்தார்கள் நம்முடைய ஞானிகள். இப்போ மரம் இருக்குது, புரியுங்களா? அதுக்கு உடம்பு மட்டும்தான் இருக்குது. கண், காது, மூக்கு, கேட்கு திறம் எல்லாம் இல்லை. கேட்கு திறனும் இருக்கிறது ஓரளவு என்கிறார்கள் ஞானிகள். இந்த உடம்பு ஒன்றை வைத்து அது ஓரறிவு உயிரினம். அடுத்தது ஊர்வனை, அப்படியே ஊர்ந்து போகும். காலெல்லாம் இருக்காது, அதுக்கெல்லாம் ஊர்வனை 2ஆம் வகை, புரியுங்களா? அந்த மாதிரி வகை வகையாக ஊர்வனை, பரப்பனை, நடப்பனை, இப்படி 5 வகையாக பிரித்து இதையெல்லாம் புற உறுப்புகள். இப்போ மனிதனுக்கும் 5 கை கால் இருக்குது, கண் இருக்குது, மூக்கு இருக்குது, வாய் இருக்குது, எல்லாம் இருக்குது. மனிதனுக்கு ஏன் இவனுக்கு மட்டும் வித்தியாசமான சிந்தனை பண்ணக்கூடிய அறிவு. அதாவது வெளிப்புற கருவிகள் நமக்கு தெரியும், உள்ளே இருக்கிற கருவிகள் நமக்கு தெரியாது, இயங்கக்கூடிய கருவிகள். இதற்கு மனம், சித்தம், புத்தி, அகங்காரம், இதை விட ஆத்மா ஒன்று. இந்த ஆத்மா தான் பயன் பெறுகிறது. மனித உடம்பை வைத்து ஆத்மா தான் பயன் பெறுகிறது. கண் இருக்கிறதே, கண்ணுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் பார்வை தரும், புரியுங்களா? ஆனால் அந்த கண் ஒரு பார்வையை பார்ப்பதனால் கண் சந்தோஷம் அடைகிறதா? கிடையாது. அந்த கரணமாகிய ஆத்மா தான் அதில் சந்தோஷம் அடைகிறது. இந்த ஆத்மா தான் மற்ற உடம்புகளை இயக்க செய்கிறது. அதே போல் ஒரு சவுண்டு, நல்ல பாட்டு கேட்குறோம், காதுக்கு எதுவும் இனிமை கிடைக்கிறதா? காது துடிக்குதா? ஆகா நல்ல பாட்டுன்னு. இந்த காது என்ற கருவி மூலியமாக ஆத்மா தான் பயன்பெறுகிறது. இதெல்லாம் அடிப்படையிலே புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு உறுப்புக்கும் அப்படித்தான். மனிதன் தலையிலே 5 மெய்வாய், கண், காது, மூக்கு, 5 அறிவு கருவிகள் இருக்கின்றன. செயல் கருவிகள் 5: காது, கை, மலங்கழிக்கிற கருவி, ஜலங்கழிக்கிற கருவி, வாக்கு ஒன்று. இது அத்தனையும் ஜடப்பொருள்கள். பஞ்சபூதமும் ஜடப்பொருள்கள். பஞ்சபூதங்களின் கலவை தான் மனிதன். அந்த உடம்பை இயக்குவதற்கு மனித உடம்பு தேவை. மனித உடம்பு இருந்தால்தான் மனித ஆத்மா, இந்த மனித உடம்பு என்று ஒன்று இருந்தால்தான் அதை இயக்க முடியும். எதற்காக இந்த மனித உடம்பு? பிறக்காமலே இருந்திருக்கலாமா? தான் செய்த கர்மங்களையே அனுபவிக்க. இதெல்லாம் அடிப்படை. மனிதனுக்கும் மற்ற தமிழ் மொழிக்கும் மற்ற மொழிகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் கூறுகிறேன். இப்பொழுது மற்ற மொழிகளிலே இந்த மாதிரி நூல்கள் கிடையாது. பைபிள் இருக்கும், குரான் இருக்கும், அவ்வளோதான். வேறு எதுவும் பிறமில்லை. சைனான்னா சைனாவில் ஒரு மொழி, புத்த மதம், ஒரே நூல்கள் தான். அத்தனை மொத்த ரகசியங்களையும் கூறியது தமிழ் நூல்கள் மட்டும்தான். எண்ணற்ற நூல்கள், தேவாரம், திருவாசகம், திருக்குறள், ராமாயணம், மகாபாரதம், சிலப்பதிகாரம், சிவசிந்தாமணி, நிறைய நூல்கள், எல்லாம் அறத்தை பற்றிய நூல்கள். இது மொத்த விஷயத்தையும் தெரிந்த ஒருவன் தெரியாத மொழிக்காரனுக்கு சொல்ல வேண்டும். தன்னுடைய கருத்தை மற்றவனுக்கு சொல்வதற்காக தான் மொழி ஏற்பட்டது. இப்போ ஏஐ டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு. இதை வச்சு ட்ரை பண்ண போகிறேன். ஏனெனில் யான் பற்ற இன்பம் இவ்வையகம் பெருக. எல்லாரையும் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ தமிழனே திருக்குறளை பற்றி திருக்குறள் மனம் அப்படின்னு போட்டிங்கன்னா அவன் பார்ப்பான். அதுலேயே 2500 சப்ரேஷன் வந்திருக்கு, 10 லட்சம் வியூஸ் வந்திருக்கு. அது பெரிய விஷயம். ஏன்னா தமிழில் இப்போ பெரிய ஆளாய்வன், உனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற இப்போ அறிவில் தான் மனிதன் இயங்குகிறானே தவிர, 2வது இதனால் நமக்கு எதுவும் பயன் இருக்கிறதா? இந்த திருக்குறளை கேட்டு என்ன சார், இன்றைக்கி போனால் ஒரு 1000 ரூபா சம்பாதிக்கலாம், இவன் பேசுகிறத கேட்டால் அது சம்பாதிக்க முடியும். நீ எவ்வளவு தான் சம்பாதித்தாலும், எவ்வளவு செல்வத்தோடு வாழ்ந்தாலும், அன்பில்லாதவன் குடும்பத்திலே அறம் நிற்காது. அறம் இல்லாத வாழ்க்கை செல்வ சிறப்பாக இருக்காது, குடும்பம் ஒற்றுமையாக இருக்காது, அன்பில்லாத குடும்பம். இது அத்தனை ரகசியங்களையும் சொல்லியவர் வள்ளுவ பெருமான். அவர் தன் எண்ணத்தில் ஏற்பட்ட கருத்துக்களிலே முதன்முறையாக கடல் வாழ்த்து தொடங்குகிறார். அந்த மொத்த திருக்குறளுக்கும் 1003
30 குறளில் அறத்துப்பாலுக்கு மட்டும் முன்னுரையாக பரிமேலழகர் கூறுவது, சிந்தனை பண்ணக்கூடிய அறிவாளி ஒரு மனிதன் என்ன செய்ய நினைக்கிறான்? இந்த பூமியில் அழியக்கூடிய இன்பம், கொஞ்ச நாள் தான் வாழ்கிறோம், ஒரு 70-80 வயசு வரைக்கும் அவரை சுற்றுறோம். சாவுறது உடம்பு மட்டும்தான், ஆத்மா கிடையாது. மறுபிறப்பு கர்மவினைக்காக பிறக்கிறது. அப்போ நாம் பிறந்து மனித பிறப்பை மட்டும் அடைந்து மனிதனாக மட்டும் வாழ்ந்து சந்தோஷம் அடையாது நிரந்தரமல்ல. பிறந்து சாவுறது, வாழ்க்கையை துன்போடு சாவுறது ஒரு வாழ்க்கையா? இதை சிந்தனை செய்ய ஆரம்பித்தான். சிந்தனை செய்ய ஆரம்பித்த மனிதன் இதை விட முக்கியமான பல பிறவிகளை அடைந்த மனிதன் அவன் தான் ஞானி. பல பிறவிகளை அடைந்த ஞானி. இதற்கு மேல் வாழ்க்கை ஒன்று இருக்கிறதா? நாம் அனுபவிக்கிற இன்பமும் அழியக்கூடாது, அதில் உள்ள காலமும் அழியக்கூடாது என்று ஒன்று இருக்கிறதா என்று கண்டுபிடித்தான், நிர்ணயம் செய்தான், தீர்மானித்தான். பிறகு தான் மட்டும் அந்த மாதிரி வாழ்ந்தால் பத்தாது, ஒட்டுமொத்த உலக சமுதாயமும் அந்த மாதிரி வாழ வேண்டும் என நினைத்தான். அவற்றை நினைத்தவன் தான் நூல்களாக எழுதினான். அவ்வாறு நூல்களாக எழுதியவன் தான் திருவள்ளுவன், வள்ளுவ கடவுள், வள்ளுவ ஞானி. இதை அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அதனுடைய தொடர்ச்சி என்ன என்பதை அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி மாணவர்களே, நன்றி வணக்கம்.